இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பதுவை புனித அந்தோனியாரின் மன்றாட்டு மாலையும் அதைத் தொடர்ந்து புனித அந்தோனியாரின் நவநாள் திருப்பலி பூசையும் நவநாள் ஜெபமும் திருமணி ஆராதனையும் நடைபெறும். அனைவரும் பங்கு பெற்று இறையாசி பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு ஓர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்தின் சீர்மிகு பெட்டகமான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் நீதிமன்றான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்கவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறாத மனதை உடையவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின் வாசிய வென்றவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவின் மீனான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை ஊக்கமுடன் பிரசங்கித்தவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் திருவாக்கின் குரல் ஒளியான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியானவரின் படிப்பினைகளை விரும்பியவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வாய்மையாய் உபதேசம் செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை நடுநடுங்கச் செய்கிறவரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு நிறைவான படிப்பினையான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக
வெளிச்சம் தருகிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போனவர்களுக்கு துணையான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சலிப்புள்ளவர்களுக்கு ஆறுதல் தரும் தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமற்ற மக்களின் ஆறுதலும் பாதுகாவலுமான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையை போதிக்கும் உபதேசியான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்களை விரட்டி ஓட்டுகிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்களை மீட்பவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குபவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியாக கொடுத்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடனுக்கு பார்வையளித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவைகளை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இழந்து போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாப்பவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரத்திற்கு சுதந்திரவாளியான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு ரத்தினமான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசம் செய்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விஷமுணவு அருந்திய தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் குறைவற்ற தூய்மை நேசித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கிற ஞான மேலாண்மை பல நாடுகளில் விளைவித்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் என்ற அபத்தத்தை விட்டகன்றவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை வேண்டுவோரின் நண்பரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிரண்ட ஆன்மாக்களை பரத்தில் சேர்த்தவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்னாக்கு அழியாத நற்றவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சிஸ் அசிசியாரின் சபையரனான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை வடிவில் வந்த தேவ
மணவாளனை தாங்கிய தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் இறந்ததை சிறு குழந்தை வழியாக தெருக்களில் இறைவனால் அறிவிக்கப்பட பேறு பெற்றவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டிற்குள் விழுத்தில் மகிமைக்கு உயர்த்தப்பட்டவரான தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை பண்ணி மீட்டருளும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக மன்றாடும். தூய அந்தோணியார் வீரமிகுமாயிரு துன்புறுவோருக்கு மகிழ்வு தருபவரே, பாவிகளை மீட்டிடரும் பாடுபட்டவரே, உலக துன்பங்களுக்கு பிணிகளுக்கு முடிவில்லா பேரின்ப வாழ்வு தரவும் இக்கட்டுக்கள் நீங்க பெறவும் வேண்டுவரங்கள் கிடைக்கும் எங்கள் ஆண்டவரும் இறைவனின் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்த ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் கைவிட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கண்ணியர்களின் அரிசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி ஓடி வருகின்றோம். பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடும் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயின் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோ எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடுவீராக. இறந்து போன அனைத்து மக்களுக்காகவும் யாருடைய மக்களுக்காகவும் இறைவனின் இரக்கத்தை இறைச்சி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உதவியை தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
பண்பான ஆட்டினை பணிந்த ஆவேலும் இங்கே பெறுகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகள் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ராதா சாந்தி கத்தப்படி இறைவனுக்கு நன்றியாக வசந்தி கத்தப்படி பாலு அவருடைய ஆண்களை மாற்றிக்காக பணம் செய்யப்படுகிறது. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 2வது ஞாயிறு புனித அந்தோனியருடைய நவநாள் திருப்பலிகளை கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு இறைவனை தேடக்கூடிய நாள், இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள், ஓய்வு நாள். இந்த நாளிலே நாம் உறங்கி கிடப்பதற்காக அல்ல, இறைவனிடத்திலே மயங்கி கிடைப்பதற்காகத்தான் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். ஓய்வு நாள் என்பது உடலுக்கு மட்டும் உரியதல்ல, ஆன்மாவினுடைய தேடலின் நாள். ஆண்டவரை தேடி அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனித அந்தோனியா எல்லா நாளுமே ஆண்டவருடைய மகிமையை தன்னுடைய சொல்லாலும் இறை வார்த்தையின் வல்லமையாலும் அவர் போதித்து வந்தார். அவர் அற்புதமான அதிசயங்களை செய்து வந்தார். அதற்கு முழுமையான காரணம் இறைவனை அவர் முழுமையாக பற்றி கொண்டதுதான். இந்த நாளிலும் ஓய்வு நாள் என்று அல்ல, ஒவ்வொரு நாளுமே இறைவனுக்கு உரிய நாள் என்பதை உணர்ந்தவர்களாக திருப்பதிகளே நம்முடைய பாதுகாவல் அந்தோனியர் வழியாக பல உணர்வோடு ஒப்பு கொடுத்து செல்விப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவிக்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறுகளால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவம். ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித முறையாலையும் வானதுதர் முதலுடையவரையும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாக அவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்ம அழைத்துச் செல்வதாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் அது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிறவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை சொற்றொடர்கள் 1-13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீர் அறிந்திருந்தும் நீர் எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீர் ஒரு கன்றுக்குட்டி எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்தது. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாவையும் அவன் புதல்வர்களையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்றெண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாவை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வரச் செய்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாய் இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உன் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே, மக்களின்று தேர்ந்து கொள்ளப்பட்டவரை உயர்த்தினே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டு பிடித்தேன். பல்லவி, என்
கரத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தே. என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலுப்படுத்தும். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டு பிடித்தே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டு பிடித்தே. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேராக்குவேன், மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டு பிடித்தே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டு பிடித்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் ஆட்சிமிகு தந்தையுமானவர் ஞானம் வெளிப்பாடும் தரம் தூயாமை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவார்த்தைகள் 23 28 வரை. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதனால் ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மீதே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்வளவு நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிடமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, யாவது தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஒன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பணிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அப்ப நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இரத்தத்தை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தினை உயிர்ப்படி மனிதகு வாழ்வு தரும் அப்பத்தை மீன்படைக்கும் கிண்ணத்தையும் அவனுக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமென்ற மக்களுடைய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு அன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைப்பு வந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் வினாஸ், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தரணும். மேலும் உயிர்களிடம் எதனக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் அந்த திருமுக வழியினோடு ஏற்றிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கனிதாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தவர மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு மன்றுகளது தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமா நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூர்களுக்கு அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியில் இருந்து கிடைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும்.
கண்டோம் அழியலாம். ஆனால் இயேசுவே நன்பில் கழிவுண்டோ. ஆனால் இயேசுவே உன் நன்பில் கழிவுண்டோ. என்னை நீய நண்பாய் எழுந்து வா இதய தெய்வமே, என்னுள் எழுந்து வா. ஆயன் மாமன்று இறைவேண்டல். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உம் திருமுன் நிற்கின்றோம். இதோ உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எப்படியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எப்படியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மை ஏற்படுத்தாதவாறு ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். தொடர்ந்து காத்தருளும். உன்னிலே எம் ஒற்றுமையை கண்டு நிலையும் ஒற்றுமையைக் கண்டு உண்மையானதும் சரியானதுமான உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்க்கை நோக்கி பயணிப்போமாக. நிலை வாழ்க்கை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் திருமகனாகி இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பினால் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிர்வகித்து நாங்கள் நமது பரிவரகத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அதுவா பதியரமந்துனியாரி எங்களுக்காக மன்றாடும். அதுவா பதியரமந்துனியாரி எங்களுக்காக மன்றாடும். அதுவா பதியரமந்துனியாரி எங்களுக்காக மன்றாடும். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே பரிசுத்த திருத்தூதருக்கு இப்பொழுதும் இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாய், எங்கள் துன்பங்களில் நாங்கள் நடைகளத்தை தேடிவிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவளும் ஆசில்லாதவளுமான கன்னிகை, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். வேண்டுதல் செல்லும் இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருளிருக்கிற
இயேசு பாலகனை கையில் என்னும் பெயர் பெற்ற பரிசுத்த தன விளங்கம் நீலையே இன்னும் வருவோரின் சஞ்சீவியை பாவைகளின் தஞ்சமே மதாதரவை தேடி ஓடி வந்துள்ள எங்கள் மீது எங்களுக்காக இறக்கம் கொண்டு இறைவனிடம் மன்றாடுவீராக. ஓடி அற்புதரான புனித அந்தோனியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வல்லலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருடம். உம்மை தேடி வந்த நெற்பாக்கியரான எங்கள் வேறு தயவாயிரம். அழுகிறவர்களை அரவணைத்தருடம். அல்லலுவோருக்கு ஆறுதலடையும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் இணையாவிட்டால் வேறு யார் இணைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியவர்களுடைய தயவாயிரம். கருணையின் கடலே, துணைப்போரின் தாவரமே, துணையாருக்கு கஷ்டமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்தில் சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத் தாரும். எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உதவி செய்ய விரைந்து வருகிறார். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை விவேகத்தை அளித்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த அருள்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி உடல்நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றவும் நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளை எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது செவியுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, முதலமில்லாத அன்புக்குரியவரும் முதலுடைய துணையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனித அந்தோனியாரை எண்டு முதல் மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பேரணும் விளாண்டுவதாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோ. கோடிய புதர் என புகழ் பேற்றி, கோடிய புதர் என புகழ் பேற்றி, நான்
கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கைவிடாத நம் ஆண்டவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிற இந்த நேரத்தில் இறைவாமை போற்றி வாழ்த்து ஆர்வத்து நன்றி செலுத்துவோம். என்னை வருவதும் தெரியாமல் உம்மோடு கூட வைத்துக் கொண்டு உம்முடைய அன்பாலும் ஆசீராலும் அருளாலும் நடத்துகிற வாழ்கின்ற தெய்வமே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி பாடலை இணைந்து நாம் பாடி இறைவனை துதித்து போற்றுவோம். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். பாதை தெரியா ஆடுனானே பயணம் போகின்றேன். பாதுகாத்திடவா என்ன நாளும் உடன் வருவாய். கைவிடாத தெய்வமே நான் உன்னை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மை நம்புகிறேன். சுமை சுமந்து சோர்ந்த நேரம் இணை பாருதல் தந்திடு. சுமை சுமந்து சோர்ந்த நேரம் இணை பாருதல் தந்திடு. பாவச்சேற்றில் வீழும் போது பாடம் சொல்லி தந்திடு. பாவச்சேற்றில் வீழும் போது பாடம் சொல்லி தந்திடு.
சஞ்சலம் நீங்கிடும் உந்தன் தரிசனம் தந்திடு என் மனதின் சஞ்சலம் நீங்கிடும் உறவின் உயிரே உறவின் உறவே உறவின் உறவே உறவின் உறவே என் மனதின் மீது மனதின் மையமாய் மீது கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன் கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன் பாதை தெரியா ஆடு நானே பயணம் போகின்றேன் பாதுகாத்திடுவாய் எந்த நாடும் உடன் பெறுவாய் பாதுகாத்திடுவாய் எந்த நாடும் உடன் பெறுவாய் எந்த நாடும் உடன் பெறுவாய் எந்த நாடும் உடன் பெறுவாய். Praise the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு பழைய கதை ஒன்று கேட்டிருப்போம். கோயில்ல திருப்பலி நேரத்துக்கு முன்னாடி பூனையை கட்டி வைக்கணும். கோயில்ல பூசைக்கு முன்னாடி பூனையை கட்டி வைக்கணும். இது ரொம்ப நாளா ஒரு கோயில்ல நடந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஒரு பதில். எதற்காக கோயில்ல பூசைக்கு முன்னாடி பூனையை கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியாமலே பல நாட்கள், பல வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உருண்டோடுகிறது. திடீர்னு ஒருத்தர் ஒரு நாள் இந்த கேள்வி கேட்கிறார், எதற்காக இப்படி கோயில்ல திருப்பலிக்கு முன்னாடி பூனையை கட்டி வைக்கிறீங்க? அப்ப அதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல சொன்னாங்க, நான் அப்படியே செய்கிறேன். ஏன் கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அங்கிருந்த உபதேசியார் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பங்கு சாமியாருக்கு ஒரு சின்ன ஆர்வம், ஏன் எப்படி இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு கொஞ்சம் முன்னோர்கள், அந்த பங்குல பணியாற்றவர்கள் அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் விசாரிச்சப்போ ஒரு கதையை அவர் கண்டுபிடிச்சார். அந்த ஊர்ல நிறைய எலி இருந்துச்சு. அந்த எலியை பிடிக்கிறதுக்காக அந்த தோட்டத்தில் இருக்கிற எலியை வேட்டையாடுவதற்காக ஒரு பூனையை அப்போ இருந்த ஃபாதர் வளர்த்தார். இந்த பூனை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் திருப்பலி பூசைக்கு முன்னாடி ஒரு எலியை பிடிச்சி கொண்டாந்து ஃபாதருடைய திருப்பலி பீடத்துக்கு முன்னாடி போட்டுருவான். இப்படியே அந்த பூனை தினந்தோறும் செஞ்சுட்டே இருக்குங்காட்டி அந்த ஃபாதருக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. அந்த பூனைக்கு புத்திமதி சொல்றாரு, நீ பாரு, பூசைக்கு முன்னாடி நீ செய்யாது, மற்ற நேரத்தில் கோயிலுக்கு வெளியே நிறைய இடம் இருக்கு, அங்க நீ வந்து எலியை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பூனை கேட்கல. அதனால அங்கிருந்து உபதேசம் சொல்லி கொடுக்குறாரு, என்ன இனிமேல் பூசைக்கு முன்னாடி எலிய பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சிரும், நீ என்ன பண்ண, பூனைய கட்டி போட்டு அப்படின்னு சொன்னாரு. பல மாசம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. அந்த எலியெல்லாம் காணாம போச்சு. பங்கு சாமியார் மாறி போயிட்டாரு. பங்கு மக்களும் பல தலைமுறை ஆகி போச்சு. ஆனாலும் பூனையை கட்டி வைக்கிறது மட்டும் நிற்கவே இல்லை. உபதேசியாரு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். பல சடங்குகள், சம்பிரதாயங்கள் இப்படித்தான் நம்ம நாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி, அல்லது சில நிகழ்வுகள், மகிழ்ச்சியான தருணங்கள், மங்களகரமான நிகழ்வுகள், இதற்கு முன்னாடி எல்லாம் வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? வாழையடி வாழையா அந்த குடும்பம்லாம் வாழணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் பெரிய மண்டபங்கள் கிடையாது, பெரிய பெரிய வீடுகள் கிடையாது. எல்லாருமே ஓலை வீட்டில் தான் வசித்தாங்க, கூரை வீட்டு தான் வசித்தாங்க. அப்ப இந்த கல்யாண நாள்ல கூட பந்தல் போடுவாங்க. அது எதுலன்னா ஓலையில. இப்ப இருக்கிற மாதிரி ஷீட்ல எல்லாம் போட மாட்டாங்க, ஓலையில போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி அந்த ஓலையில போடுறப்போ அங்க வந்து ஐயர் வேதம் ஓதி மண்ணெண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி பூஜை பண்ணுவார். சில சமயத்துல அந்த நெய் கொஞ்சம் அதிகமாகி பக்கத்துல இருக்கிற பந்தல்ல மேல பிடிச்சிரும், மக்கள் மேல அந்த தீயெல்லாம் பற்றி கொள்ளும். அதனால அந்த நேரத்தில் உடனடியாக 108 போன் பண்ண ஆம்புலன்ஸ் வராது. அந்த காலத்துல 108 கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, பெரிய மருத்துவ வசதிகள் கிடையாது. இப்ப தீக்காயம் ஆச்சுன்னா உடனடியாக சரி செய்வதற்கு
எது சிறந்தது? வாழை இலை இல்லையா? வாழை. அதனால அதை வெட்டி உடனே அதில் பழக்க வச்சு பண்ணலாம். இப்படித்தான் ஒரு வேலை பழக்கம் ஆரம்பித்திருக்கணும். ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு கூட வாழை மரத்து கொண்டு வந்து கட்டுறது நம்முடைய கலாச்சாரமாகவே மாறிவிட்டு அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய நம்பிக்கைகள் ஒரு வகையில நம்மளை அப்படியே பின்னோட வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த வாகனத்துக்கு முன்னாடி எலுமிச்சை மரத்தை கட்டி தொங்க விடுவாங்க. எதுக்கு? அந்த வாகனம் ஒரு நகைச்சுவை கூட கேட்டேன். அந்த வாகனம் நல்லா போகுமா? எலுமிச்சை மரத்தை கட்டி தொங்க விட்டா போகுமானா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த காலத்துல வந்து முதல் உதவி அப்படிங்கிறதுக்கு இதுதான். விபத்து ஆபத்து நேர்றப்போ ஒரு மனுஷனுக்கு சட்டுன எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை மரம் சாறு அவனுக்கு உதவி செய்யும். அதற்காகத்தான் பிடிச்சிருந்தாங்க. நிறைய பழக்கம் இல்லையா வரும். அது போலத்தான் இன்னைக்கும் இயேசுநாதர் ஒரு பழக்கத்தை கண்டிக்கிறார். என்னது? அதாவது ஓய்வு நாள். ஓய்வு நாள் இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது. என்ன? சாப்பிடக்கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தை விளக்கத்தை சொல்லுகிறார்கள் சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள். இது ஒரு பரிசேயர்கள் சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது மூட நம்பிக்கை பத்தியே பேசிட்டே இருக்கிறவங்கள பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் தான் செய்யணும். இதான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, இதான் வழி, வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பரிசேயர்கள். இதைத்தான் இங்க இயேசுநாதர் கண்டிக்கிறார். எதற்காக இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது? எதற்காக கடவுள் இந்த ஓய்வு நாளை படைத்தார் அப்படின்னு கொஞ்சம் வாசித்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக கடவுள் சொல்றார். 7வது நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அந்த நாளிலே கடவுளோடு இணைந்திருக்கத்தான் 7வது நாள். யூத கலாச்சாரத்துல வாரத்தின் முதல் நாள் எது அப்படின்னு கேட்டா எந்த நாள்? யூத கலாச்சாரம் நமக்கு முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம். யூதர்களுக்கு சனிக்கிழமை, இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை. இப்படி வாரத்தின் முதல் நாள் ஒவ்வொரு நாட்டினுடைய அவர்களுடைய மொழி, பண்பாடு, மதத்துக்கு ஏற்றவர்கள இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பொதுவாக சொல்றது உலகத்துல எல்லா நாடுகளிலுமே விடுமுறை நாள்ல வீட்டுல உறங்கி கிடக்கலாம், வெளியில ஊர் சுத்தலாம், உறவு செய்திகளை நம்ம பார்க்கலாம், நன்றாக உண்ணலாம். இப்படி ஒரு வகையான எண்ணங்கள் நம்மை பற்றி கொண்டு இருப்பதை பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும்னா எதற்காக ஓய்வுனா பழைய ஏற்பாடு சொல்லி இருக்கிறது. அந்த நாளிலே நீ எந்த வேலையும் செய்யலாகாது, மாறாக ஆண்டவருக்காக அந்த நேரத்தை அந்த நாளை ஒதுக்க வேண்டும், பரிசுத்தமாக கடைபிடிக்க வேண்டும். திருச்சபை ஒழுங்குமுறைகள்ல மிக முக்கியமான ஒரு ஒழுங்குமுறை என்ன? ஞாயிற்றுக்கிழமையும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசை காண்கிறது. இப்ப அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி என்ன சொல்றாங்கன்னா முழு திருப்பலியில் பங்கேற்பது, பார்க்கிறதல்ல பங்கேற்பது. பார்க்கறதுனா போய் வேடிக்கை பார்க்கிற மாதிரி அல்ல, திருப்பதி ஜபங்களோடு இணைந்து சொல்லுவது, முழுமையான திருப்பலியில் பங்கேற்பது. இந்த ஓய்வு நாளிலே தான் அந்த திருப்பலியிலே நாம் முழுசாக பங்கு பெற வேண்டும். அதுதான் முதல் நாள். இந்த திருச்சபை ஒவ்வொரு நாட்களையும் திருப்பலி பூசையை நடத்துகிறது. ஒரு பாஸ்டர் நேற்று அவருடைய மறைவுரை நான் கேட்டு இருக்கிறப்ப இதை சொன்னார். எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாரெல்லாம் பூசைக்கு போறீங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு எடுத்து அவர் சொன்னாரா. இப்போ பூசைக்கு வராதவங்களை இல்லத்துக்கு அவர் சென்று சந்திச்சு அவங்க கேட்கிறாங்க, ஏன் நீங்க வந்து ஞாயிறு ஆராதனைக்கு வரலன்னு கேட்டப்போ அவங்க சிரிச்சாங்க. ஒரு சிரிச்சாங்க. ஏன் வரல அப்படிங்கிற காரணத்தை சொல்லல, ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். இன்னைக்கு அது கடவுளுக்கான நாள் அப்படிங்கிறது கூட மறந்து விட்டு தங்களுக்கான நாள். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்வு. ஒரு சில ஊர்ல பங்கு தந்தையாக, உதவி தந்தையாக பணியாற்றிய பொழுது ஒரு சில கான்வென்ட்டுக்கு போய் திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்கு மறைமுறை நிகழ்த்துவது, தியான பிரசங்கம் கொடுக்க போவது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஒரு அருள் சகோதரி ஒரு கான்வென்ட்டுக்கு அழைச்சாங்க. அதில் எங்க கான்வென்ட்ல இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் தியானம் நடத்துறோம், நீங்க வந்து எங்களுக்கு தியானத்தை நடத்தி கொடுங்க. அன்னைக்கு வந்து ஒரு மறைமுறை, ஒரு நற்கருணை ஆராதனை, ஒரு பாவ மன்னிப்பு சடங்கு, திருப்பலி இதெல்லாம் வைக்கணும் பதில் சொல்றாங்க. நான் சரி, இப்ப நாலு நேரம் கேட்டு அவங்க சொல்றாங்க, ஃபாதர் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியாது, உங்களுக்கு நிறைய பூசை இருக்கு, அதனால சனிக்கிழமை வாங்கினா. நான் சரிங்க. அப்ப நான் பங்குபாத்து பேரை பத்தி சொல்லிப்பா, இந்த மாதிரி அவங்க ஞாயிற்றுக்கிழமை முடியல சனிக்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க. என்ன பாரு செய்யணும்னு கேட்டோம். ஒரு சொன்னார், பரவாயில்ல ஃபாதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம், நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் கான்வென்ட்ல இந்த தியானத்தை நடத்தி கொடுத்துட்டு வாங்க. நான் திரும்ப அவங்கள்ட்ட போய் நான் சொல்றேன், சிஸ்டர் இந்த மாதிரி ஃபாதர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டேன். அவர் சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாது. இந்த லீவு நாள்ல வேற எந்த வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். அன்னைக்குதான் எங்களுக்கு துணி துவைக்கிற நாள்,
அன்னைக்கு தான் தேய்க்கிற நாள், அன்னைக்கு தான் வீடு கூட்டுற நாள், அன்னைக்கு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்கலாம், இன்னைக்கு தியானமா அந்த சின்ன சாமியை முந்தினாலே வர சொல்லுங்க அப்படின்னு அங்க இருந்து ஒரு 4-5 சிஸ்டருடைய முகம் பாவனையும் மாறி போச்சு. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தங்களுக்கானது என்ன நினைத்துள்ளது. இது ஒரு வகையான பரிசெய்யத்தனம். இன்னைக்கு நம்ம அதை மாற்றி புரிந்து கொள்ளும். இயேசு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையா, ஓய்வு நாளா, கடன் திருநாளா, ஆலயத்திலே நாம் குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும். யாரோ ஒருத்தர் போனா பார்த்தா இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஃபங்க்ஷன் வர்றப்ப ஒரு ஆள் கோயிலுக்கு இருப்பாரு, இன்னொரு ஆள் ஃபங்க்ஷன் போயிருப்பாரு, இன்னொரு ஆள் வீட்டுல இருப்பாரு, இன்னொரு ஆள் வெளியில இருப்பாரு, இன்னொரு ஆள் தூங்கிட்டு இருப்பாரு. ஏன்? அவங்க என்ன சொன்னாங்க? ஒருத்தர் போனா போது ஃபாதர். எப்படி அந்த சக்கையை போய் ஒரே ஒருத்தர் மனம் மாறி வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு மீட்பு கொண்டு வந்தாலும், நான் வாரம் எங்க அம்மா அனுப்பிச்சுட்ருவோம் ஃபாதர். அவங்க போவாங்க, கோயில குசில கலந்துக்குவாங்க, அவங்க நல்ல வேண்டி திரும்பி வருவாங்க, எல்லாத்துக்கும் அருள் கிடைச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மா உணவு பெற வேண்டும். அது ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய சமூகத்திலே பெற வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய நற்கவனை உண்ண வேண்டும். இறைவனுடைய தூய ஆவியை பெற வேண்டும். ஆக இந்த ஆத்மாவுக்கான உணவை வாரத்தில் ஒரு முறையாவது நாம் முழுமையாக கடவுள் திருப்பி கொடுக்கிற பொழுதுதான் அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் 2 நாளா ஒரு சின்ன பயணம் இருந்தது. இந்த பயணத்துல கொஞ்சம் என்னுடைய ஜபங்கள் நேரம் எல்லாம் மாறி போச்சு. அப்ப திடீர்னு பார்க்கிற 3ஆம் நாள் பார்க்கிற கொஞ்சம் ஏதோ ஒரு தோய்வு இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன விரக்தி இருக்கிற மாதிரி என்னுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொண்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லா வேலையும் நடக்குது, ஆனா ஏதோ ஒரு சின்னதா விரக்தியான மாதிரி ஒரு பிரமை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ பூச வச்சியா, நீ ஜெபம் சொன்னியா, ஜெபமால சொன்னியா, கோயிலுக்கு போனியா அப்படின்னு கேட்டார். எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே முடியவில்லை. ஒன்றே ஒன்று தவறினேன். என்ன? 2 நாள் இந்த குருக்களுடைய அந்த கட்டளை ஜெபத்தை சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்படி சொல்ல தவறிய பொழுது அடுத்த நாள் சரியாக நம்மால் வேலை செய்ய முடியவில்லை. 1 மணி நேரம் கடவுளுக்காக கொடுக்க முடியவில்லை என்றால் அடுத்த 3ஆவது நாள் அது தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவை பிரியமான இது குருக்களுடைய வாழ்க்கை முறை. ஆனால் பொது நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கணும்? வாரத்திலே 1 நாளாவது ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். வாரத்தில் 1 நாள் குடும்பத்தோடு திருப்பலி பங்கேற்று இந்த தேவதரிமான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு ஆன்ம பழக்கத்தை வைத்துக் கொண்டால் நாம் இது போல பரிசெய்யத்தன வாழ்க்கையில் இருக்க மாட்டோம். ஆண்டவரிடையே நாம் இணைந்திருப்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வாழ்வின் முறை என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், நம்முடைய திட்டங்கள் என்ன, அதற்கு இறைவன் கொடுக்கிற அருள் என்ன, அவருடைய கிருபை நம்மை முழுமையாக வழிநடத்தும். இதான் பாடம் கேட்டோம். கைவிடாத தெய்வமே, நான் உண்மை நம்புகிறேன், பாதை தெரியாத ஆண்டுனாலே பயணம் போகிறேன். சில சமயத்துக்கு தான் நடக்குது. நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் செல்லுகிற பாதை தெளிவில்லாமல் இருக்கிறோம். இந்த பாதையில் தான் பயணம் செய்ய வேண்டும் என கடவுள் ஏற்கனவே நமக்காக திட்டமிட்டு தெளிவாக வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ எனது சிந்தனை பெரிது, எனது எண்ணம் உயர்வானது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பயணம் போவேன், வேற யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று இருந்தால் அது சுயநலம், அது ஆணவம், ஒரு வகையிலே அது பரிசெய்யத்தனம். இன்னைக்கு நான் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஓய்வு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நாம் நேரத்தை ஒதுக்குகிற பொழுது நம் பயணங்கள் தெளிவாக, பாதைகள் அவருடைய வாழ்வு முயற்சியாக மாறும். தேவி வல்லமையை கேட்டால் அடுத்த ஜெபிப்போம். இறைவன் நற்கருணை பிரசன்ன வழியாக நம்மளோட நடத்துவதாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஆராதனை நேரத்தில் நற்கருணை பிரசனத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும், நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வீக பிரசனத்தில் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, நாங்கள் செல்லுகிற பாதையிலே எங்கள் பயணம் துணையாக, வழித்துணையாக நீர் வருவீராக. இறைவா, வாரத்தில் 1 நாளாவது முழுமையான பங்கேற்போடு நாங்கள் திருப்பலிலே கலந்து கொள்ள குடும்பமாக இணைந்து வர வல்லமையானவர்களை பொழிவீரா. இதோ ஒரு நாளிலே கொரோனா பெரும் தொற்றினால் வழிபாடுகள் நடத்த முடியாத அளவுக்கு, ஆலயங்கள் திறக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இறைவா, உலகின் மீது நீர் கனிவு கூறுவீரா. ஒரு சில எண்ணிக்கைகள் இன்று குறைந்து கொண்டிருக்கிறது. கொரோனா பெரும்பாலும் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு தொற்றிலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்கிறார். இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறவர்களுடைய குரலையும் ஆண்டவரை கேட்கிறார். விண்ணப்பங்கள் 1000 இருந்தால்
அந்தோனியார் இடத்திற்கு சென்றால் போதும், அவருடைய இடத்துல நன்றாட்களை ஒப்புக் கொடுத்தால் போதும், மெழுகுதிரிகளை ஏற்றினால் போதும், ஜெபமாலை சொல்லி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் ஒப்புக் கொடுத்தால் போதும், அவர் எங்களை காப்பாற்றுவார், வழிநடத்துவார். நம்பிக்கையோடு சொல்லுவோம் சொல்லி வந்திருக்கிறார். உங்களுடைய திரு பயணிகளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே கேட்டு அருள் பெறுகிறார். இன்னுமாக இந்த வாரம் முழுவதும் நாளைக்குள்ளே வந்து திருப்பலியிலே ஜெபித்து ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொருவருமாக தன்னுடைய குடும்ப தேவைகளை முன்வைத்து ஜெபித்திருக்கிற எல்லா கருத்தையும் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உரிய நேரத்திலே அதற்குரிய முதலை தருகிறார். குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் எங்களை ஆழ்த்துகிற பொழுது, உள்டு விடுவோமோ என்று அஞ்சுகிற பொழுது, சுமைகளா நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது ஆண்டவரே புதிய எழுச்சியை, புதிய சக்தியை நீரே கொடுத்து நடத்துகிறார்கள். வல்லமையான தெய்வீக பிரசன்னம் இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களையும் நடந்து செல்லட்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே நீரை புதிய அமர்ந்து தூயாவை துணையை கொடுத்து நடத்துவீராக. இந்த மன்னாட்டுகளிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணமான நற்கருணை பிரசனத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய தந்தையே. கைவிடாத தெய்வமே நான் உம்மை நம்புகிறே, கைவிடாத தெய்வமே நான் உம்மை நம்புகிறே, நான் உம்மை வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல் நாம் தன்னகத்தை கொண்ட மன்றாடுமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வழங்கலாம். உமது மேன்மை பயனை இடவிடாமல் துய்த்தவனந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகியோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.